என்னதான் மொழிவாரி மாநிலங்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா திருவனந்தபுரத்துடைய ஆளுகையில் இருந்த இந்த பகுதியானது கன்னியாகுமரியானது தமிழ்நாடோடு சேர்க்கப்பட்டுட்டாலும் இங்க இருக்கக்கூடிய கோயிலானது இந்து சமய அறநிலையத்துறையாலேயே நிர்வகிக்கப்பட்டாலும் இங்க இன்னமுமே தந்திரிமார்கள் தான் வந்து பூசை பண்றாங்க. கேரள தாந்திரீக முறைப்படி தான் இங்க பூஜைகள் எல்லாம் நடக்குது. மற்ற பெருமாள் கோயிலில் நடக்கிற மாதிரியான பூஜைகளை பார்க்க முடியாது. எப்படி குருவாயூர் கோயில்ல, எப்படி சபரிமலை ஐயப்பன் கோயில்ல தந்திரிமார்கள் வந்து அந்த தாந்திரீக முறைப்படி பூஜைகளை பண்றாங்களோ அது மாதிரி நீண்ட நெடிய நாமத்தை போட்டுக்கிட்டு தந்திரிமார்கள் வரமாட்டாங்க. சந்தனத்தை பூசிக்கிட்டு விபூதியையும் வச்சுக்கிட்டு ஒரு வைணவ திவ்ய தேசஸ்தலத்தில் இந்த தந்திரிமார்கள் இன்னைக்கு வரைக்கும் அவங்க முற்காலத்தில் எப்படி தாந்திரீக முறைப்படி பூஜைகளை பண்ணாங்களோ அப்படிப்பட்ட பூஜைகள் தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த கோயிலில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கோயிலுடைய வடிவமைப்பை நம்ம பார்க்கும்போதே, இந்த படங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போதே இது ஒரு கேரள மாநிலையும் தமிழ்நாட்டு மாநிலையும் கலந்து இருக்கிற மாதிரியான ஒரு கோயிலாக நமக்கு தெள்ள தெளிவாக தெரிய வரும்.